Hi friends and families, welcome to my YouTube channel FAS Trading Vlogs. Disclaimer: I am not a SEBI registered analyst. All videos for education purpose only. Please take advice from your financial advisor before initiating any trades. This is my first video in YouTube channel. I have an experience of 6 years. 2019 நான் ட்ரேடிங் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். 2019 ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ பையிங் செக்ஷனில் போயிருந்தேன். பையிங் பண்ண ஆரம்பித்தேன். நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸில். நம்மளுக்கு ஸ்டாக்கில் இன்ட்ரெஸ்ட் வராதனால டேரெக்டாக ஆப்ஷன்ஸ்க்கே போயிட்டோம். நல்லா அடி வாங்கிச்சு. ஒரு 1.2 lakhs கிட்ட லாஸ் பண்ணேன். அண்ட் தென் அது வேணான்னு சொல்லி விட்டுட்டு தென் கோச்சிங்ஸில் எதனா ஜாயின் பண்ணலான்னு போய் ஜாயின் பண்ணேன். எங்கேயுமே எதுவுமே சொல்லித் தருவாங்க, பேசிக்ஸ் மட்டும் தான் சொல்லித் தருவாங்க. நம்ம ஃபீல்டில் இறங்கி பண்ணுறப்போ அந்த ப்ரெஷர் தாங்க முடியல. ரொம்ப பயம் வந்துடும். லாஸில் இருக்கும்போது இன்னும் லாஸ் பண்ணி வெளியே வந்துடும். இதுதான் நான் ரொம்ப நாள் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜிஸ் கொஞ்சம் ஆப்ஷன் செல்லிங் பக்கமாக நான் மாற ஆரம்பித்ததுலேருந்து ப்ராஃபிட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு மித்து இருக்குங்க. அதாச்சும் பையர்ஸ் பார்த்தீங்கன்னா 1:3, செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா 3:1. அப்படின்னா பையர்ஸ் வந்து 3ல் ஒருத்தர் தான் காசே சம்பாதிப்பார், சரிங்களா? ஆனால் செல்லர்ஸில் போயிட்டிங்களா 3ல் ஒருத்தர் தான் லாஸே பண்ணுவார். மிச்சம் 2 பேர் ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஸோ செல்லர்ஸ் இஸ் பெஸ்ட். பட் அமௌண்ட் வந்து கொஞ்சம் யூண்டாக இருக்கும். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா என்ன மட்டும் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ண போகிறோன்னா அரௌண்ட் 2 to 3% தான் மந்த்லி ரிட்டர்ன்ஸ் நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ நம்ம 1 லட்ச ரூபா போடுறோன்னா ஒரு 3% மினிமம் 3 to 4 இல்லை 2.5 to 3.5% தான் நம்மளோட ரிட்டர்ன்ஸே வரும். ஸோ ரிஸ்க் ரொம்ப கம்மி. ப்ராஃபிட் வரதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம நிஃப்டி சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்திங்கன்னா அரௌண்ட் 25,083 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி ஆல்மோஸ்ட் இன் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது ஆஸ் பர் மை ஸ்ட்ராட்டஜி. எங்கெங்கெல்லாம் சப்போர்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 24,846 ஒரு சப்போர்ட் இருக்குது. 24,637 ஒரு சப்போர்ட் இருக்குது. 24,349 ஒரு சப்போர்ட் இருக்குது. 23,963 ஒரு சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,248 ஒன்று இருக்குது. 25,560 ஒன்று இருக்குது. 25,807 ஒன்று இருக்குது. 26,239 ஒன்று இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் அப் ட்ரெண்டில் தான் இப்போதைக்கு நிஃப்டியோட மூமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கு. அண்ட் தென் நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் அப் ட்ரெண்டில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்கர் தென் நிஃப்டி. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 55,755 க்ளோசிங் ஆகிருக்கு. இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. சப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 55,528 ஒன்று இருக்குது. தென் 54,976 ஒன்று இருக்குது. தென் 54,468 ஒன்று இருக்குது. தென் 54,34 ஒன்று இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 56,110 ஒன்று இருக்குது. 56,500 ஒன்று இருக்குது. 56,998 ஒன்று இருக்குது. 57,600 ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீக்குக்கானது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீக்குக்கான அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் உங்களுக்கு. இது எல்லாமே இந்த சப்போர்ட்ஸில் இருந்தால் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் அதில் நம்ம ப்ராஃபிட்டில் இருப்போம். தென் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய FIDI டேட்டாஸ் பார்ப்போம். இது எல்லாமே நம்ம ஆகஸ்ட் மந்தோட FI டேட்டாஸ். FI பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அவங்க டவுன் ட்ரெண்டில் தான் இருக்காங்க. ஆப்ஷன் ஷார்ட்டில் இருக்காங்க. ஆப்ஷன் ஷார்ட் ஃபியூச்சர்ஸ்லையும் ஷார்ட்டில் தான் ஃபுல்லாகவே இருக்காங்க. நம்ம வந்து நம்மளுடைய ப்ராஃபிட்லேயே எப்பவுமே இருப்போம்னு நான் சொல்ல வரேன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளா ட்ரேட் எடுக்கிறதில்ல. FI அண்ட் ப்ரோ கிளைண்ட்ஸ் அவங்க எடுக்கிற ட்ரேட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம். அவங்க ட்ரெண்ட்லேயே நம்ம இருக்கிறதுனால நம்ம மோஸ்ட்டாக ப்ராஃபிட்லேயே தான் இருப்போம். ஸோ ஓகேங்களா? டொமஸ்டிக்கில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாங்களா? டொமஸ்டிக்கில் எல்லாமே அவங்க ஃபுல்லாக பையிங்கில் தான் இருக்காங்க. ஃபியூச்சர்ஸில் ப்ரோவில் பார்த்திங்கன்னா அவங்களும் எல்லாமே பையிங்கில் தான் இருக்காங்க.
சைலண்ட் கிளைண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பையிங்கில் தான் இருக்காங்க. நம்ம எஃப்ஐ மட்டும்தான் இப்போதைக்கு ஷார்ட்டில் இருக்காங்க, மிச்சம் எல்லாருமே லாங்கில் தான் இருக்காங்க. நிஃப்டி அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ கூட சீக்கிரத்தில் எஃப்ஐ மேபி சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன்ஸில் போய் பார்க்கலாமா? ஆப்ஷன்ஸ் டைனில் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடில் தான் அதிகமாக இருக்குது, அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. நிஃப்டியை பார்த்தோம்னா இப்போ நெக்ஸ்ட்டு இது மந்த்லி எக்ஸ்பீரியில் வச்சு நம்ம பார்த்துருவோம். இதுக்கு ஒரு வாட்டி வால்யூம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அப் சைடில் தான் இருக்குது. ஸோ கால் சைடில் தான் எல்லாமே வால்யூம் இருக்குது. பேங்க் நிஃப்டி செக் பண்ணிக்கலாம். 28th ஆகஸ்ட் வால்யூம் இதுலேயுமே கால் சைடில் தான் இருக்குது. ஸோ அப் ட்ரெண்ட் வால்யூம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பிரகாரமும் நம்ம அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ப்ரெஸ் பெல் ஐக்கான். என்னோடய டெலிகிராம் சேனல் லிங்க்கில் இருக்குது. என்னை ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க பார்க்கலாம். என்னோடய ட்ரேட்ஸ் எல்லாமே டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.